Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு பேப்பர்ல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தான் இருந்துச்சு ரிகார்டிங் இந்தியன் ஓஷன் அண்ட் தென் அந்த இந்தியன் ஓஷன்ல என்விரான்மெண்டால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, இந்த குளோபல் வார்மிங்னால என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிகமாக டெம்பரேச்சர் ஆக ஆக நமக்கு என்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வார்மிங் ஆஃப் இந்தியன் ஓஷன் செட் டு ஆக்சிலரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, யார் இந்த ஸ்டடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா IITM பூனே, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி பூனேல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட் தான் வந்து இந்த ஒரு ஸ்டடியை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரம் 1950 to 2020, the Indian Ocean had become warmer by 1.2 degrees Celsius and climate models expect it to heat up a further 1.7 degrees Celsius to 3.8 degrees Celsius from 2020 to 2100 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1950 இருந்து 2020 வரைக்கும் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு 70 வருஷ காலகட்டத்தில் இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடலோட வெப்பம் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 1.2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்தியன் ஓஷனோட வெப்பம் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1.2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க கடந்த 70 வருஷத்துல, 1950 2020. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சில கால்குலேஷன் பண்றாங்க. கிளைமேட் மாடல்ஸ் அப்படின்னா ஒரு சில கால்குலேஷன், ஒரு சில சினாரியோஸ், இப்போ இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங், இப்போ இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச், அந்த ஃபேக்டர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அடுத்த ஒரு 2100 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றாங்க. அண்ட் கிளைமேட் மாடல்ஸ் எக்ஸ்பெக்ட் இட் டு ஹீட் அப் ஃபர்தர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னமும் அதிகமா ஹீட் ஆகும் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப இந்திய பெருங்கடலோட அந்த சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ஆல்ரெடி 1.2 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இன்னும் ஒரு 70-80 வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.7ல இருந்து 3.8க்குள்ள ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ 1.7 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 3.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிரும் இன்னும் ஒரு 80 வருஷத்துல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான வெப்பங்கள்னால நமக்கு எதனால இந்த வெப்பங்கள் ஃபர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குளோபல் வார்மிங்னால ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு காரணமா எடுத்துக்கலாம். இப்பயே பார்த்தோம்னா அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது வருது இல்லையா? ஸோ அப்போ லேண்டில் இருக்க மாதிரியே ஹீட் வேவ்ஸ் கடல் பகுதிகளிலையும் வரும். அது வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்போ அதிகமா வெப்பமயமாகுதல் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் பகுதியில் அதிகமா வெப்பமாச்சுன்னா ஹீட் அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ப்ரெஷர் கம்மியாகும், லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ அதிகப்படியான சைக்ளோனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு விஷயம் சொல்றாங்க. மற்றபடி இந்த கடல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்கும், பெருங்கடல்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோரல் ரீவ்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அதிகமா பாதிப்படும். தென் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தாவரங்கள்லாம் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபிஷரி செக்டர், இந்தியாவோட மீன் வளத்துறை அப்படிங்கிறது அதிகமா பாதிப்படும். ஏன்னா அதிக வெப்பங்களை தாங்க முடியாம மீன்கள் இறந்து போற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கோரல் ரீஃப்ஸும் அஃபெக்ட் ஆகுது, உள்ள இருக்கக்கூடிய வெஜிடேஷனும் அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரியான காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய மீன்கள் அதனுடைய அந்த ரீப்ரொடக்ஷன் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓஷன் சைக்கிளே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு ரிசர்ச்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓஷன் டெம்பரேச்சர், இந்தியன் ஓஷன் டெம்பரேச்சர் வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு, இன்னமும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இதனால கடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் ஆபத்து இருக்கு. நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால ப்ரெஷர் கம்மியாகுது, லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி சைக்ளோன் அதிகமாக வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்றாங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கு அப்புறமா உள்ள இன்டெப்தா போய் கடலுக்கு அடியில எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, அது எப்படி ரைஸ் ஆகுதா கம்மியாகுதா அப்படிங்கறத பாக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஒரு 2000 மீட்டர் அடியில போய் பாக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து என்ன ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. 4.5 ஜெட்டா ஜூல்ஸ் பெர் டிகேட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு டிகேட் அப்படின்னா 10 வருஷம். ஜெட்டா ஜூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜூல்னா எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் அப்படிங்கிறது தெரியும். ஜெட்டா ஜூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
10^21 ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10^21 ஜூல், அதை தான் வந்து ஜெட்டா ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் 4.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கரண்டா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 × 10^21 ஜூல்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது இன்னமும் அடுத்த ஒரு 80 வருஷத்துல 16 இருந்து 22 ஜெட்டா ஜூல்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கடல் மட்டத்துல மட்டுமே நமக்கு வெப்பம் ஆகல, கடலுக்கு அடியிலுமே வெப்பம் ஆகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால மற்ற பாதிப்புகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதை ஒரு கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஹிரோஷிமா பாம்ல இருந்து எவ்வளவு வெப்பம் வருதோ அது அளவுக்கு ஈக்குவலான வெப்பம் தான் அந்த 16 to 22 ஜெட்டா ஜூல்ஸ் அப்படிங்கிறது. ஒரு ஹிரோஷிமா பாம்ல இருந்து எவ்வளவு வெப்பம் வருமோ அந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் 10 வருஷத்துக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு வெப்பம் இருக்குமோ அதுதான் இந்த ஜெட்டா ஜூல்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். ஓகேவா? நமக்கு மேலோட்டமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடல் மட்டமும் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது, கடலுக்கு அடியிலும் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இதனால கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுது. நமக்கு சைக்ளோன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதிகமா டெம்பரேச்சர் வர வர வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாட்டரோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு சீ லெவல், கடல் அந்த சீ லெவல் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீ லெவல் ரைஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எதனால சொல்றாங்க, குளோபல் வார்மிங்கும் ஒரு பெரிய ஃபேக்டரா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல பாதிப்புகளை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் குளோபல் வார்மிங்னால. ஸோ இதுலயே இன்னும் 2 நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், நமக்கு இங்க பாத்தீங்கன்னா கென்யால மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா ஹீட் வேவ்ஸ்னால அங்க பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால அதிகப்படியான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. அதுல ஒரு பாதிப்பாக தான் நம்ம என்ன பார்க்குறோம், நம்மளோட இந்தியன் பெருங்கடலும் வந்து அதிகமாக வெப்பமயமாதல், அந்த வெப்பம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய பாதிப்புகள்ல இதுவும் ஒன்று தான். ஸோ இதையும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆர்டிகல் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துச்சு. ஓகேவா? ஸோ மற்ற நியூஸஸ்ல ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஸ்டடி அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.